நீங்க சொல்லுங்க, திருநெல்வேலியின் பெருமிதங்கள் என்ன? திருநெல்வேலியின் பெருமிதங்கள் ஒன்னோடைய நிறுத்திக்கிடலாம்னு நான் நினைக்கிறேன். நீங்க எல்லாரும் கோபிநாத் உட்பட பெருமையா மார்த்தட்டி சொல்லுகிற பாரதி எங்கள் ஊர்க்காரன், இது ஒண்ணு போதும் நினைக்கிறேன். ஒண்ணு போதும், தாராளமா போதும். இதுக்கு மேல நிறைய இலக்கியவாதிகள் நிறைய பேர் இருந்திருக்காங்க, அங்க திரைப்பட கலைஞர்கள் நிறைய பேர் இருந்திருக்காங்க, நிறைய கலைஞர்கள், நாட்டுப்புற கலைகள், மண் மணக்கிற நாட்டுப்புற கலைகள் திருநெல்வேலி மாவட்டத்துல தான் அதிகம். தமிழறிஞர் ஊவே சுவாமிநாத ஐயர் வந்து தமிழ் தாத்தா அவர் தேடி தேடி எடுத்த ஓலைச்சுவடிகள்ல 95 விழுக்காடு திருநெல்வேலியில தான் அவர் எடுத்திருக்காரு. இதெல்லாம் எங்களுடைய பெருமைகள்ல ஒண்ணு. உங்களுக்கு பிடிச்ச ஊரு அல்லது நீங்கள் எந்த ஊரை பற்றி பெருமையாக நினைக்கிறீங்க? சென்னை. சென்னை. ஏன் அது உங்க ஊரா? இங்கதான் பிறந்தேன், வளர்ந்தேன், சில வருஷம் ஊர்ல போய் வாழ்ந்தேன். வாட் இஸ் தி ஸ்பெஷாலிட்டி ஆஃப் சென்னை? காஃபி, ஃபில்டர் காஃபி. ஃபில்டர் எங்க வேணாலும் அது கிடைக்கும், வீட்ல இருந்து இல்ல. ஓகே. எந்த ஊர்க்காரங்க தன்னுடைய ஊரை பத்தி ரொம்ப தம்பட்டு அடிக்கிறாங்க? சவுத்ல இருந்து வரவங்க, மதுரையும் திருநெல்வேலி அந்த எங்க ஊர் தான் பெருசு. மதுரையில இருக்க மாதிரி எங்கேயுமே கிடைக்காதுங்க. மதுரையில அந்த மெஸ்ல சாப்பிடுற மாதிரி எந்த மெஸ்லயும் சாப்பிட கிடைக்காதுங்க. சோ மதுரைக்கு தான் அதிகமாக தம்பட்டம் அடிக்கிறார்கள். வேற எந்த ஊர்க்காரர்கள் அதிகமாக தங்கள் ஊர் பற்றி ஜம்பம் அடிக்கிறாங்க? நாகர்கோயில். வேற என்ன ஊர்? இங்க வரிசையா வாங்க. மதுரை. மதுரை. திருநெல்வேலி. திருநெல்வேலினா அல்வா அது மாதிரி திருநெல்வேலி தான் சார். திருநெல்வேலி. மதுரை தான் சார். ஒரு ஸ்பெசிஃபிக் ரீசன் என்னன்னா, இப்போ 2 பேர் பேசிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன், அவன் மதுரைக்காரன்டா அவன்கிட்ட பிரச்சனை வச்சுட்டுனா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டா அவன் பெரிய அந்த மதுரைனாலே ஒரு அவன் என்ன வேணாலும் பண்ணுவான், மிரட்டுவான், அடிப்பான் அப்படிங்கிற ஒரு இது சார். ஆக்சுவலா அது அவங்க பண்ணதே கிடையாது, நாம பண்ணதுதான். கிரியேட் பண்ணி விட்டு மதுரை தொடர்ந்து மதுரைனா அப்படியே அருவாள் எடுத்துவாங்க, வெட்டுவாங்க. இப்ப நம்மளே விளையாட்டுக்கு சொல்லுவோம்ல, மதுரை நாங்களும் மதுரை தான். மதுரை எல்லாம் ஏதாவது டெலிவிஷன்ல வந்தா கூட அதான் சொல்லல. மீடியாவும் நம்ம பொதுவாக மதுரை என்பது இந்த பாண்டியர்கள் பூமி அப்படிங்கிறப்ப வீரம் செறிந்த மண்ணுங்கிறது கொஞ்சம் அப்படியே டெவலப் ஆகி அங்க இருக்கவன் எல்லாமே அருவா தூக்கிட்டு நம்மளா கிரியேட் பண்ணதான். வேற எந்த ஊர்க்காரர்கள் ரொம்ப தம்பட்டம் அடிக்கிறார்கள்? என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா, கும்பகோணம் அப்படின்ற போது தண்ணி நல்லா இருக்கும், சென்னையில தண்ணி நல்லா இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது கம்பேரிசன் வந்து கும்பகோணம்காரர்கள் ஊர்த்தம்பட்டம் அதிகம். மதுரை, திருநெல்வேலி இதெல்லாம் விட கேரளா சைடுல இருந்து வர்றவங்க அவங்க ஊர் பெருமையை பேசுறது ரொம்ப ஜாஸ்தி. ஊர் பெருமை ஊர் பெருமை பேசுறது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. இங்க என்ன காத்தடிக்குது, அங்க என்னமா காத்து வரும் தெரியுமா, இங்க என்ன தண்ணி இருக்கா, அங்க என்னமா இருக்கும் தெரியுமா, இந்த நினைவுகளை விட்டுட்டு வாழ்க்கையில முன்னேற வழியை தேடாம இதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறது இம்மெட்ரியல். ஓகே. ஊர் பெருமை கேரளாக்காரங்க அதிகம். எந்த ஊர்க்காரர்கள் அதிகம் ஊர் பெருமை பேசுறாங்க? பெங்களூர். பெங்களூர் என்ன சொல்லுவாங்க? ஏன்னா எலக்ட்ரானிக் சிட்டி இருக்கு, அது இருக்கு, பயங்கரமா ஐடி கம்பெனி அவ்வளோ இருக்கு, இவ்வளோ இருக்குன்னு. ஈவன் சென்னையிலயும் அது இருக்கு. சென்னைக்கும் பெங்களூருக்கும் ஒரே ஒரு வித்தியாசம், கிளைமேட் கண்டிஷன் மட்டும்தான். ரெண்டுத்துக்கும் வேற எதுவுமே கிடையாது. சோ பெங்களூர் வந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரி மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்கல்ல, ரொம்ப ரிச்சா ஸ்டைலிஷா, ரொம்ப ஓவரா வந்து அவங்களே எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறாங்க. அது அங்க இருக்கிற எல்லாமே வந்து சென்னையிலயும் இருக்கு. பட் அத வந்து அவங்க காமிக்கிற விதம் வந்து பெங்களூர்காரர்கள் கொஞ்சம் ஊர் பெருமை அதிகம் பேசுறாங்க. பக்கத்துல எந்த ஊர்க்காரர்கள் அதிகம் ஊர் பெருமை பேசுறாங்க? என்ன பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர்காரங்க ரொம்ப. கோயம்புத்தூர்காரர்கள் எதா இருந்தாலும் எங்க ஊர் சமையல் மாதிரி வராது. எங்க ஊர்ல இப்படி சமைப்போம், எங்க ஊர்ல ஒரு கல்யாண விசேஷம் செய்யறப்ப இந்த மாதிரி செய்வாங்க, இந்த மாதிரி சம்பிரதாயம் செய்வாங்க. ஒரு ஃப்ரெண்டு என்கிட்ட வீடு வச்சிருக்கிறது, எங்க கோயம்புத்தூர் பொண்ணுங்கன்னா வீடு ரொம்ப நீட்டா வச்சிருப்பாங்க. அப்ப என்ன திருச்சிக்காரங்க மத்தவங்களா என்ன அசிங்கமா வச்சிருப்பாங்களா? திருச்சியில ஸ்ரீரங்கம் கொஞ்சம் நல்லா பெருமையா பேசிட்டே இருப்பாங்க எப்பயுமே. ஊர் பெருமை ஸ்ரீரங்கம் அது இது ஸ்ரீரங்கத்துக்கான கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு ஜாஸ்தி. தூத்துக்குடி. கீழே கோயம்புத்தூர்காரங்க தான் பேசுவாங்க. எப்ப பாரு சிறுவாணியோட பெருமையை பேசிட்டே இருப்பாங்க. என்னதான் உலகத்துல மினரல் வாட்டர் குடிச்சாலும் சிறுவாணியாட்ட வருமா அப்படின்னு கேட்பாங்க. நீங்க அகில உலகம் போங்க, உலகம் பூரா நதிகள் ஓடுது, ஆனா திருநெல்வேலியில மட்டும்தான் ஆறு ஓடுற மாதிரி. எங்க திருநெல்வேலிக்கு பெருமை என்ன? தாமிரபரணி. திருநெல்வேலி பத்தி வேற ஏதாவது சொல்லுங்க, தாமிரபரணி. சரி, இன்னும் ஏதாவது கருத்து சொல்லுங்க, தாமிரபரணி. ஏப்ப மதுரையில எல்லாம் ஆறே ஓடுறது இல்லையா? சுகா உங்க பதில் என்ன இதுக்கு? ஆனா பொதுவா அப்படிதான் சொல்லுவாங்க, திருநெல்வேலியில உடனே தாமிரபரணி தான். தாமிரபரணியை பத்தி சொல்லிக்கிட்டு அதுல எல்லாத்துக்கும் அல்வா ரொம்ப ஃபேமஸ். குடுக்குறவங்க கூட அல்வா கொடுத்துட்டே இருக்க முடியாது, தாமிரபரணி சொல்லி. இதுல எனக்கு பயங்கர கோபமும் வருத்தமும் இருக்கு. இது சினிமா பண்ணின வேலை தான். எனக்கு ரொம்ப நெருக்கமான, நான் ரொம்ப மதிக்கிற மணிவண்ணன் அவர்களுடைய திரைப்படத்துல தான் இப்படி ஒண்ணு வந்தது. அதாவது ஃப்ராடு வேலைக்கு அல்வா கொடுக்கறதுங்கிறத அவர் தான் விளையாட்டா எழுதிட்டாரு. நான் அவர்கிட்டயே கோச்சுக்கிட்டேன், அது ஏதோ ஃப்ளோல எழுதுனதுப்பா அப்படின்னாரு அவரு. இப்ப பார்த்தா அல்வாங்கிறது நல்லா யோசிச்சு பாருங்க, அவங்க வேற வட மாநிலத்தை சேர்ந்தவங்க. ஆமா, தலைமுறைக்கு நிறைய பேருக்கு தெரியாத தகவல் அது. அவங்க திருநெல்வேலிக்காரங்களே அல்ல. 4 தலைமுறையினருக்கு முன்னாடி திருநெல்வேலிக்கு அவங்க இப்ப அவங்க வாழ்ற வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னா, ஹரிசிங் தான் இப்ப நடத்துறாரு. நான் மாமான்னு தான் அவர் அழைக்கிறேன். எங்க மாமா எப்படி வாழ்றாரோ திருநெல்வேலியில அப்படித்தான், அதை விட கூட நல்லா வாழ்ந்துட்டு இருக்காரு. வேட்டி சட்டை அவரை பாத்தீங்கன்னா அப்படித்தான் இருக்கிறாரு. அந்த அல்வாங்கிறது இதை போய் இந்த ஃப்ராடு வேலைக்கு பயன்படுத்திப்போம். ஐயாவும் அதை தான் சொல்றாங்க. நான் ரொம்ப மனசு கஷ்டப்படுது நீங்க சொல்றதுக்கு. நான் ரொம்ப மனசு வருத்தப்படுறேன் இதுக்காக. என்னோட வருத்தத்தை நான் இந்த இடத்துல நான் பதிவு பண்றேன்.
ஹரிசிங் கூட அந்த ஊர் பாசத்தை விட்டு வெளியே வந்து திருநெல்வேலி மண்ணோடு மண்ணாக அப்படியே கலந்து மக்களோட மக்களாக கலந்து அந்த ஒரு பதார்த்தத்தை உருவாக்கி மக்களுக்கு கொடுக்கிறாரு. ஐயா, ஹரிசிங்கோட சொந்த ஊர் எதுன்னு நீங்க அவர்கிட்ட கேளுங்க, திருநெல்வேலின்னு சொல்லுவாரு. ஊர் பாசம் அவர் கிடையாது, ஊரோட கலந்துட்டாரு. என்ன விட திருநெல்வேலியோட கலந்துட்டாரு. 4 தலைமுறைக்கு முன்னாலே வந்துட்டாங்க, அவங்க ஊர் அதானே. சரி விட்டுருங்க விட்டுருங்க, உங்களுக்கு தெரிஞ்சு திருநெல்வேலி தான் அதிகமாக ஊர் பாசம் பேசுறாங்க. குழு மனப்பான்மைக்கு மிகச்சிறந்த ஊர் திருநெல்வேலி. குழு மனப்பான்மைக்கு டீம் போட்டுறாங்க. மதுரை சார் எப்ப பார்த்தாலும் தனக்கு தமிழ் மொழி தனக்கு மட்டும்தான் சொந்தம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க சார். மதுரை தஞ்சாவூர்காரங்க சார், 2 தஞ்சாவூர்காரங்க சேர்ந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான் பேசியே கொண்டுடுவாங்க. அந்த போல அவங்களுக்கு ஒரு ஊர் பாசம் அப்படி ஒரு குரூப் இருக்கு, தஞ்சாவூர் குரூப். ஓகே, ஹேமா மேடம் எதுக்கு சிரிச்சீங்க? அவங்க சொல்லல தஞ்சாவூர்காரங்கனவே உங்களுக்கு சிரிப்பு வந்துச்சு. தஞ்சாவூர். ஓ, நீங்க தஞ்சாவூர். ஓகே, உங்களுக்கு தஞ்சாவூர்ல ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? அவங்களுடைய பேச்சு திறமை. சென்னையில உங்களுக்கு காஃபி பிடிக்கும்னு சொன்னீங்க, தஞ்சாவூர் கும்பகோணத்தினுடைய அந்த நினைவுகளுடைய தொடர்ச்சி தான் இந்த காஃபியோன்னு எனக்கு ஒரு தோன்றல் இருந்துச்சு, அதுக்காக கேட்டேன் நான். இருக்கலாம். ஓகே, மண்ணை இப்ப மறக்க முடியாது. மணக்க காஃபி கும்பகோணத்துல அந்த டச் இன்னமும் ஏதோ ஒரு இடத்துல இருக்க போய் தானே. சென்னையில பிடிச்ச விஷயம் லட்சம் இருக்கு. ஃபில்டர் காஃபிங்கிற ஒரு பதில நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரைட்டு தானே? அந்த பதில் தஞ்சாவூர்ல இருந்து தானே வந்துச்சு. சொல்ல முடியாது, இல்ல உங்களை அறியாமலே வந்த பதிலா இருக்கலாம். ஊரை பத்தி பேச ஆரம்பிச்சா பேசிக்கிட்டே போகலாம். பட் நீங்க ஒரு டோட்டலாக சமூக மாற்றம்னு ஒண்ணு நடந்திருக்கு. அந்த சமூக மாற்றத்துல எது எவ்வளவு விகிதாச்சாரத்திற்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிற தேவை நடந்திருக்கு. கார்ப்பரேட் உலகத்தில் பணி செய்வதற்காக மட்டும் நாம தயாரிக்கப்படலை அப்படின்னாலும் கூட குழு மனப்பான்மை என்பது எந்த பாவனையில் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இருக்கு. யதார்த்தத்திலேயே என் ஊர்க்காரன் அப்படிங்கிற போது எனக்கு கூடுதலாக அவன் மீது அபிப்பிராயம் வருவதில் தவறே கிடையாது. அது நல்ல விஷயமும் கூட. அப்படித்தான் கிராமங்கள் வளர முடியும். ஒரு கிராமத்திலிருந்து முதல் தலைமுறையாக அந்த ஊர்ல பணக்காரராக இருக்கிறார், அந்த ஊர்ல ஏற்கனவே வாத்தியார் வேலை பார்த்தவருடைய பிள்ளை படிச்சு வரும். அதை தொடர்ந்து அவர் 4 பேரை ஊருக்கு கொண்டு வருவார். அவருடைய கல்லூரியில் அவர் ரெஃபரன்ஸ் கொடுப்பார். இன்னமும் சொல்ல போனா பல பெரிய கல்லூரிகளில் ஒரு கிராமத்திலிருந்து வந்த பையன் ரெஃபர் பண்ற பையனுக்கு இன்னொரு சீட்டு கொடுப்பாங்க, எக்ஸிஸ்டிங் ஸ்டூடெண்ட் ஆயிருந்தா. காரணம் என்ன? இன்னொருத்த கிராமத்திலேருந்து வந்து படிக்கணும். இதெல்லாம் ஏன் வச்சிருக்காங்களா நமக்கு தெரியாது, ஆனால் இதெல்லாம் தான் இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய காரணம். பட் இந்த ஒரு அளவுக்கு மேல ரொம்பவும் நம்ம மெட்டீரியலிஸ்டிக்கா மாற ஆரம்பிச்ச பிறகு எனக்கு பணம் தருகிற ஊர் தான் என்னுடைய ஊர்னு நம்ம நம்ப ஆரம்பிக்கிறோம். 3 வருஷம் ஹைதராபாத்ல இருக்கிற வரைக்கும் ஹைதராபாத் சொந்த ஊர். அடுத்த 2 வருஷம் அமெரிக்காவில் போயிருந்தா அமெரிக்காவுடைய சொந்த ஊர். வாட்ஸ் ராங் இன் தட்? அங்க போறேன், அந்த ஊர்ல வாழறேன், அந்த ஊர் தண்ணியை குடிக்கிறேன், அந்த ஊர் சாப்பாடை சாப்பிட்றேன், அந்த ஊர் எனக்கு பணம் கொடுக்குது. நத்திங். அந்த ஊருக்கு எதிராக நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் உலகத்தினுடைய எந்த மூலைக்கு நீங்கள் போனாலும் உங்கள் ஊரினுடைய பெருமிதத்தையும் சந்தோஷத்தையும் நீங்க கேரி பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. காரணம் அது உங்களுடைய விலாசம். பட் இந்த நகர்மயமாக்கல் அப்படிங்கிறது நம்ம இந்த பிரிந்து போகிறது ஊர் பாசம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறப்போ பெரும்பாலான நேரங்களில் நம்முடைய வில்லேஜ் தான், நம்முடைய கிராமம் அல்லது இந்த சிறு நகரம் தான். சென்னையையோ பெங்களூரையோ ஹைதராபாத்தையோ பெரும்பாலான நேரங்களில் சொந்த ஊர்னு எல்லாரும் சொல்லிக்கிறது இல்லை. அந்த சொந்த ஊருக்காரர்களை ஒதுக்கி தள்ளிட்டு தான் நாமெல்லாம் உள்ள வந்து உட்கார்ந்துருக்கிறோம். அதான் உண்மை. இப்படி இருக்கிற போது முழுக்க நகர்மயமாக மாறிக்கொண்டதன் பின்னணியில் வரலாற்று ரீதியாக ஒரு அரசியல் இருக்குது. நீங்கள் எல்லாம் உங்கள் ஊர் பாசத்தோடு இருந்துவிடக் கூடாது என்பதற்கான வணிக ரீதியான அரசியல் சில 100 ஆண்டுகளுக்கு முன்னால் இங்கே தொடங்கிருச்சு அப்படின்னு சொல்லலாம். நான் வந்து இப்போ ஒரு கிராமத்திற்குள் வர்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் மனிதரை இப்படி பார்ப்பீங்க, புதுசாக யாரும் வந்திருக்கான் ஊருக்குள்ள, எதுவும் ஒரு வெளியூர்காரனை உடனடியாக நம்ம மனசு ஒத்துக்காது. தம்பி யாரும் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பெருசு கேட்க, யார் பாவனை நான் பார்த்தது இல்லையே அப்படின்னா, குப்புசாமி மகன் அப்படின்னா, ஓ குப்புசாமி மகனா நீ, ஓ பக்கத்தில் காலையில் படிக்கிற உங்களை கேள்வி கேட்டுட்டு தான் ஒரு பெருசு ஊருக்குள்ளே அனுப்பும். ஒரு 3வது மனிதனை, 3வது முகத்தை உடனடியாக ஒரு கிராமமும் ஒரு சிறுநகரமும் ஏற்றுக்கொள்வது இல்லை. அப்படி ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கான காரணம்னா தன்னுடைய சொந்த அளவுகோல்களுக்கு விரோதமாக வருகிற 3வது மனிதன் பொறிந்து போகாமல் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுக்காக. ஸோ வணிகம் என்ன செய்ய ஆரம்பிச்சது, அல்லது கடைபிடிக்க ஆரம்பிக்கிறப்போ, அல்லது ஃப்ரீ ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்தப்போ சிந்திச்சவங்கலாம் என்ன செஞ்சானுங்க அப்படின்னு கேட்டா, அதற்கென்றே ஒன்று நிர்மாணி, அதன் பெயர் நகரம். அங்கே தொழிற்சாலைகள் உருவாக்கப்படும், பெரிய நிறுவனங்கள் கொண்டு வரப்படும், வேலை வாய்ப்பு உருவாக்கப்படும், அதுக்கென்று ஒரு பொது கலாச்சாரம் உருவாக்கப்படும். உன்னுடைய பழைய அடையாளங்களை தொலைக்க வைத்துவிட்டு, அதை சாகடித்து, அதை மறக்கடித்து விட்டு உங்களை வேலையாளாக்குவதுதான் நகரத்தினுடைய குணம். அதனாலதான் ஒரு பொது மொழி இங்கே பின்பற்றப்படுது. இங்க உங்களுக்குன்னு வேற எந்த அடையாளமும் கிடையாது. நீங்கள் இந்த நிறுவனத்தில் பணி செய்கிற ஊழியர் என்பதுதான் உங்களுடைய அடையாளம். இந்த கம்பெனியில குப்பை கொட்ட ஒரு ஆளுங்கிறதா உங்களுடைய அடையாளம். 17/4 இந்த தெருவில் 3வது வீட்டில் வசிக்கிறவருங்கிறதா உங்க அடையாளம். இன்னும் சொல்ல போனா அந்த வெளில மொச நாய்க்குட்டி வச்சிருக்காரு அவருங்கிறதா உங்களுடைய அடையாளம்.
இங்கே உங்களுக்கான அடையாளத்தை உங்கள் சொந்த அடையாளங்களிலிருந்து வெட்டுவதுதான் நகரத்தினுடைய நோக்கம். ஏன்னா நகரம் வணிகம் பண்ணுவதற்காக செய்யப்பட்ட ஒரு வணிக அரசியலின் ஏற்பாடு. பட் அது நமக்கு ரொம்ப பிடிச்சு போயிருது. ஏன்னா அதுதான் பணம் தருது. இப்படி பணம் தருகிறது அப்படிங்க நீங்க எல்லாரும் சுத்தி சுத்தி வேற காரணங்கள் சொன்னாலும் மறுபடி சொல்லுவது நான் என் ஊர்ல இருந்தா காசு இருக்காது. பட் இதன் பின்னணியில் இருப்பது உங்களுடைய சொந்த அடையாளங்களை தொலைப்பதன் மூலமாக உங்களை ஒரு முழு நேர ஊழியனாக மாற்றி விடுவதற்கான வணிகம் செய்வதற்கும் அந்த பரிவர்த்தனைகளுக்கு பயன்படுகிற கருவியாக மாற்றுகிற ஒரு ஏற்பாடு இருந்தது. இதை செய்தவர்கள் மிகப்பெரிய அறிவாளிகள், இந்த உலகத்துடைய மிகப்பெரிய அறிவாளிகள் செய்த ஏற்பாடு. அதனால தான் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம மனோநிலைங்கிறது இப்படி தான் இருக்கும். ஒரு மூன்றாவது மனிதனை உங்கள் முகம் ஒத்துக்கொண்டதே கிடையாது. ஒரு ஊருக்குள்ள ஒரு மூணாவது மனுஷன் வரான்னு நீங்க உடனே கேள்வி கேட்பீங்க. உங்களுக்கு எப்படி அடுத்தவங்க வரலாம், உள்ள வந்து எப்படி அவன் கடை போடலாம், தப்பு இல்லையா அப்படிங்கலாம். அடுத்தவனுடைய முகம் உங்களுக்கு பிடிக்காது, ஆனால் அடுத்தவனுடைய பொருள் உங்களுக்கு பிடிக்கும். அதானே எதார்த்தம். இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஒரு வாஷிங் மிஷின் 10,000 ரூபாய். அதே மாதிரி ஜப்பானிலிருந்து தயாரிக்கப்பட்ட ஒரு வாஷிங் மிஷின் 10,000 ரூபாய். உங்களுக்கு வெளிநாட்டுக்காரனை பிடிக்காது. ஏன்னா உங்க ஊருக்குள்ள வந்தாலும் இவன் எதுக்கு நம்ம ஊருக்குள்ள வர்றான் 1000 கேள்வி நம்ம கேட்போம்ல. ஆனா முன்னால் அந்த 2 பொருள் வைக்கப்படுது. இப்போ எதை வாங்குவீங்க நீங்க? ஜப்பான் பொருளை தானே வாங்குறீங்க. ஏன்னா பொருளாக வாங்குகிற போது உங்களுக்கு சுணக்கம் கிடையாது. ஏன்? அது பொருள், அது என்னுடைய ஊருக்குள் இல்லை. அவன் ஆனா ஊருக்குள்ள வந்தா உங்களுக்கு கோவம். இரண்டாவது, உலகின் பல நாடுகளுக்கும் அந்த காலத்திலே நம்ம வேலைக்கு போயிருக்கோம். இலங்கைக்கு போயிருக்கிறோம், பர்மாவுக்கு போயிருக்கிறோம், மலேசியாவுக்கு போயிருக்கிறோம், ஆப்பிரிக்க நாடுகளுக்கு போயிருக்கிறோம், பல இடங்களில் கரும்பு தோட்டங்களில் போய் நம்ம வேலை பார்த்துருக்கிறோம். அங்கெல்லாம் போய் கொஞ்ச நாள்ல நமக்கு அவங்களுக்கு ரிஃப்ட் வந்துச்சு. அப்போ அவன் கண்டுபிடிச்சான். ஏன்னா மனுஷனுக்கு மனுஷன் பிடிக்காது தானே, அப்போ எப்படி ரிஃப்ட் வரத்தானே செய்யும். அப்போ இப்போ என்னடா செய்யறது, கரும்பு தோட்டத்தை அவன் ஊர்லேயே போடுறான்னு கொண்டாந்து உங்க முன்னால பொருளா கொட்டிட்டான். இப்போ நம்ம பெருமையா பேசுறோம், எங்க சென்னையில் இந்த ஃபேக்டரி இருக்கு, பெங்களூர்ல அந்த கம்பெனி இருக்கு, இதுல இந்த ஃபேக்டரி இருக்கு. இதுக்குள்ளெல்லாம் நீங்கள் கூசாமல் வேலை பார்ப்பதற்கான காரணம் உங்களுக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பொது கலாச்சாரம். உங்கள் சுய அடையாளத்தை கட் பண்ணி உங்களை நான் இமோஷனல் பர்சனா உருவாக்கினா மட்டும்தான் உங்களை வெறும் வேலையாளாக வைத்திருக்க முடியும். அதுதான் ஒரு கார்ப்பரேட்டுடைய நோக்கமாக இருக்கலாம், அல்லது வணிக வளர்ச்சிக்கு அதை பயன்படலாம். பட் இந்தியா மாதிரி மாறுபட்ட கல்ச்சர் கொண்ட, மாறுபட்ட அடையாளங்களை கொண்ட, நிறைய இயல்பான பலகீனங்களை கொண்ட ஒரு தேசத்துல நீங்கள் உங்க சொந்த அடையாளங்களை துண்டிச்சுக்க கூடாது. குறைந்தபட்சம் அந்த பெரியவருக்கு போல் வருத்தத்தோடு கூடிய ஒரு உணர்வாது ஊரின் மீது இருந்துதான் ஆகணும். இல்லைனா உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருகிற போது நீங்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பே இல்லை. அப்போ உங்களை தனித்தனி மனிதர்களாக வேலையாட்களாக பார்ப்பது வணிகத்துடைய நோக்கம். அந்த நெருக்கடிக்குள்ளும் உங்களுக்கான அடையாளங்களை தொலைத்து விடாமல் இருப்பதன் மூலமாக உங்கள் சொந்த புலன்களுக்கும் செய்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படிங்கிறது நம்ம இங்க ஆழமாக கவனிக்கணும். இட் இஸ் நாட் ஜஸ்ட் மணி. இது வெறும் பணத்தோடு மட்டும் தொடர்புடைய விஷயமாக நீங்கள் பார்த்து விடவே முடியாது. பணம் வருகிற போது ஊர் தேவைப்படாமல் இருக்கலாம், ஊர் பாசம் தேவைப்படாமல் இருக்கலாம். ஆனால் பிரச்சனை வருகிற போது, எனக்கென்று ஒரு உரிமை நான் கோர வேண்டும் என்ற அவசியம் வருகிற போது எனக்கு ஊர் தேவைப்படும், என்னுடைய மனிதர்கள் தேவைப்படுவார்கள், கடைசியில் அந்த மண் தேவைப்படும். அதுதான் மண் என்பது விலாசம். நீங்க கடைசியில் வந்து ஒரு பிரச்சனை வருகிற போது அந்த மண்ணை வச்சு தான் சண்டையை போட முடியும். ரைட்டு தான். நீங்க ரொம்ப சிம்பிளா நினைச்சு பாருங்க. நான் வெளிநாட்டையும் இந்தியாவையும் கம்பேர் பண்றப்ப அதை அடிக்கடி சொல்லுவேன். நீங்க சென்னையிலேயோ பெங்களூர்லயோ உங்கள் உரிமைக்காக பெரிதாக குரல் எழுப்பவே மாட்டீங்க. உள்ளூர்ல உங்களுடைய உரிமைக்கு எதிராக ஒரு குரல் எழுந்தாலும் உடனே நீங்க எழுந்து நிற்பீங்க. காரணம் இது என்னுடைய மண். அந்த உரிமையும் அந்த திமிரும் ரொம்ப பழசு மாதிரி உங்களுக்கு தெரியலாம், பட் அதுதான் உங்கள் விலாசம். பரிசளிக்கிற நேரம் நீராவில் 2 பரிசுகள் இருக்கு, 2 பேருக்கு போகுது, யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நீங்களே அநேகமா சில பேரை யூகித்து வைத்திருக்க கூடும். அந்த யூகத்தின் அடிப்படையிலும் இது இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஒருவர் லிட்ரேச்சரை டச் பண்ணாரு, அதே நேரத்தில் ரியாலிட்டியை கரெக்டா கண்ணு முன்னால கொண்டார். அது வாதத்திற்காக பேசுதல் என்பது வேறு, வாதத்தை வலுப்படுத்தும்படியாக பாயிண்ட்ஸோட பேசுறது அப்படிங்கிறது வேறு. நான் சொல்றவர் 2வது வகையை சேர்ந்தவர். தன்னுடைய ஆழமான அன்பினாலும், அந்த ஊரின் மீது இருக்கக்கூடிய அன்பினாலும், அது தொடர்பாக அவர் வைத்திருக்கக்கூடிய தகவல்களை கொண்டு அந்த கருத்தாக்கத்தை மேலும் வலுப்படுத்திய இவருக்கு பரிசு திருச்சி மங்களன் மங்கள் வழங்கும் 10,000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர். ஹேமமாலினி அவர்கள் இந்த பரிசு கொடுக்கிறார். வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ சார். இன்னொருவர், அதாவது ஒரு இளைய தலைமுறை நிறைய விஷயங்கள் பற்றி கவலைப்படுவதில்லை அப்படின்னு சொல்லப்படுது. பட் ஒரு இளைய தலைமுறையை சேர்ந்த ஒரு இளைஞர் தன்னுடைய ஊரில் நடக்கக்கூடிய சாதிய தொடர்பான விஷயங்களை சபையில் வந்து சாடியதே இளைஞர்கள் இன்றைக்கு சாதிய பாகுபாடுகள் குறித்த ஆர்வத்தோடு இல்லை, அதற்கு எதிரான மனோநிலையில் இருக்கிறார்கள் என்பதை பதிவு செய்வதை போல் இருந்தது. ஒரு முன்னுதாரணமாக அவரை பார்க்கிற அடிப்படையில் அடுத்த பரிசு அவருக்கு திருச்சி சிங்கப்பூர் ஆர்ட்வேர்ஸ் வழங்கும் ஒரு கலர் டிவி உங்களுக்கு தான். வாங்க.
ஊர்ல சாதி சண்டை நடக்கும், வெட்டு குத்துறா நடக்கும். ஆனா அதை சரி செய்யறதுக்கு என்ன செய்யணும்னு அடுத்து நீங்க யோசிக்கணும். முழுக்க முழுக்க ஊரை வெறுத்து விட்டு போயிட முடியாது. வாங்க சுகா, நீங்க இருங்க, நீங்க உட்காந்து. இந்த பரிசு ஊரில் நடக்கிற தவறை சுட்டி காட்டியதற்கு. இந்த பரிசு எப்ப அர்த்தப்படும்னா ஊரில் நடக்கும் தவறை சரி பண்ணுவதற்காக நீங்கள் உழைக்கிற போது. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இந்த சந்தர்ப்பத்தில் பேசுவோம். லைன் டேட் சிராப், நீயா நானா, நன்றி, வணக்கம். இனி அழகாகும் நம் வீடு. சிங்கப்பூர் ஹார்ட்வேர்ஸ் நம்மோடு. Gift vouchers sponsored by